மீனராசி மீனராசி என்பர்களே, குரு பெயர்ச்சி. இப்போது மீனராசிக்கு ஜென்ம சனி நடக்குது. ஒரு பக்கம் ஜென்ம சனி நடக்குது, அதோட கூட 6-12 ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறார்கள். இதுவும் இந்த மீனராசிக்கு பெரிய கஷ்டம்னு ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஜென்ம சனி வந்ததுக்கு அப்புறம்தான் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு பல நல்லது நடந்திருக்கு. சில பேருக்கு வேலை போயிருக்கும், ஆனால் அவங்களாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் பிஸ்னஸை விட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிம்மதி கிடச்சிருக்கும். இல்லைனா அங்கே பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரி நிறைய இடங்களில் நமக்கு தெரியாமல் தெய்வம் கிரகம் நம்மை காப்பாற்றும். பெரிய பெரிய ஆபத்துக்களிலிருந்து நம்மளை அது காப்பாற்றும். அதை போலத்தான் மீனராசிக்கு இப்பொழுது இந்த குரு பெயர்ச்சி. மீனராசி அன்பர்களே, உங்களை காப்பாற்ற வருகிறார் குரு பகவான். அற்புதமான கால நேரம். ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமரக்கூடிய குரு, அதிலும் உச்சம் பெற்ற குரு. நான் இவ்வளோ ராசி 11 ராசி பேசிட்டு கடைசி ராசியாக நம்ம ராசிக்கு பேசுகிறேன். எல்லாருக்கும் என்னென்னவோ நன்மைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், நிறைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன், எப்படியெல்லாம் அடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம மீனராசிக்கு இருக்குது. மீனராசி அன்பர்களே, ஜென்ம சனி ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் குருக்கு 9வது பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். சார், குரு பார்க்க கோடி நன்மை. எந்த ராசியெல்லாம் குரு பார்க்க போறாரு? குரு பகவான் கடக ராசியிலிருந்து விருச்சகத்தையும் மீனத்தையும் மகரத்தையும் பார்க்கிறார். அப்போ கடகத்தை விட்டுடுங்க, விருச்சகம் மகரம் மீனும், இந்த 3 ராசிகளும் அதிர்ஷ்டமான ராசிகள், குரு பார்க்கிற ராசிகள். நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் முன்னுக்கே வர முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு உங்களை யார் சபிச்சிருந்தாலும் தேவகுரு உங்களை பார்க்கிறார். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. அதே போல எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் எதிரிகள் சூழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்துகிறது, அந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் எதிரிகளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே, அதிலிருந்து மீண்டு எழுந்து வர முடியும். மீனராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். கிரக பிரீத்தி. உங்களுடைய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீடுகளாக இருக்கலாம். ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், உங்கள் பிறப்பு ஜாதக பிரகாரம், உங்கள் தொழில் ஜாதக பிரகாரம், அல்லது உங்கள் குடும்ப நிலவரத்தின் பிரகாரம் எந்த கிரகம் உங்களுக்கு எதிர்மறையாக அகைன்ஸ்டாக இருக்கோ, எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ, எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குமோ, இந்த கிரகங்களை எல்லாம் கண்டுபிடித்து அதுக்கெல்லாம் ஒரு 33,000 மூல மந்திர ஜபங்கள் செய்வித்து அத்தனை முறை சாட்டிங் பண்ணணும். ஒரு 33,000 டைம்ஸ் அந்த மந்திரத்தை சாட்டிங் பண்ணணும். அதில் 10% ஹோமங்கள் செய்யணும். இதுக்கு தான் கிரக பிரீத்தி தசாம்ச ஹோமம்னு பேர். அப்போது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம், தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்கு குடும்பம், அடுத்து ஏதோ ஒரு கஷ்டத்திலே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த பரிகாரங்கள் கை கொடுக்கும். எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும், அல்லது பெரிய மின்னல் இடி, கழுத்துக்கு மேலே கத்தி, கழுத்துக்கு மேலே கயிறு இருந்தாலுமே கூட
இந்த பரிகாரங்கள் கை கொடுக்கும் மீனராசி அன்பர்களே. அப்போ இந்த குரு பெயர்ச்சியால் நன்மை அதிகம். 9வது பார்வையாக குரு உங்களை பார்க்குறாரு. சனி, ஜென்ம சனியை கட்டுப்படுத்த போகிறாரு. ஒரு நல்ல செய்தி, இன்னும் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து மீன ராசிக்கு 7.5 சனி வேலை செய்யாது. ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மீன ராசி என்பவர்களுக்கு ஜன்ம சனி 7.5 சனி வேலை செய்யாது. மாறாக இந்த குருவும் சனியும் சேர்ந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை செய்ய போகிறாங்க. உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்க போகுது, தொழில் முன்னேற போகுது, வாழ்க்கை முன்னேற போகுது. இதெல்லாம் நடக்க போகிற உண்மை மீனராசி அன்பர்களே. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இதுதாங்க ஜாதகம், ஜோசியம் இப்படி தாங்க பார்க்கணும், ஜோதிடம் இப்படித்தான் பார்க்கணும். அவன் கஷ்டத்தில் இருக்கானா அவனை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம வழி சொல்லணும். அப்போ மீன ராசி அன்பர்களே, நீங்கள் உலக நாடுகளில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இந்த குரு பயிற்சியால் உங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய இடத்தில் மீனராசி அன்பர்கள் பரிகாரம் கை கொடுக்கும் மீனராசி அன்பர்களே.